ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு உயர்த்தப்படுகிறது. பல சிங்கங்கள் வாயை கட்டி போட யாரா முடியும்? இவர்தான் தானியேல் வணங்குகிற ஜீவனுள்ள தேவன் தான். ஜீவனுள்ள தேவன் நம்ம தேசத்துல, நம்ம நாட்டுல, நம்ம ராஜ்யத்துல, நம்ம அரசாங்கத்துக்குள்ள எல்லாரும் இந்த மகத்துவமான தேவனை பணிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று பிரஜாதி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு காரணமாய், அடித்தளமாய் அந்த தானியேல் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்றால், பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தர். அவர் அற்புதம் செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளை கொண்டு அவர் கனப்படுத்துகிறவர். மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக இருந்தும் கர்த்தர் செங்கடலுக்கு கட்டளையிடவில்லை. மோசே சொன்னார், நீ என்னிடத்தில் புலம்புவது என்ன? உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, செங்கடலை பிரித்து விடு. அவன் சொன்ன ஆண்டவர் அவனை வச்சே காரியத்தை நடத்தினார். சர்வ வல்லவர் நம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறவர். யாரை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார். யாரை முன்குறித்தார் அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படித்திருக்கிறார். ஒரு சாதாரண தானியேலாலே தேசம் மகிமைப்பட அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பிரியமானவர்களே, நாம ஆண்டவருடைய சில காரியத்தை யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம், அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அதுக்கு முன்னால யோசேப்பு இருந்தான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தேசத்திலே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தினதாக இந்த வேதத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலசாலிகளாய் இருந்தார்கள், பலுகி பெருகினார்கள். இவர்கள் பெருக்கத்தை பார்த்து அந்த பார்வோனுக்கு, புதிதாக வந்த ராஜாவுக்கு மனநோவாய் இருந்தது. ஒருவேளை தேசத்திலே யுத்தம் ஒன்று வந்தா இவர்கள் நமக்கு எதிராய் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாரிசுகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி கொண்டு வருகிறதை பார்த்து பொறாமை கொண்டு இந்த ஜனங்களை அழிக்கும்படி பார்வோன் திட்டம் போடுகிறதாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த யாத்திராகமம் 1:10 பார்த்தால், அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கு நாம் அவைகளை குறித்து ஒரு உபாயம் தீர்மானம் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். அல்லேலூயா. நினைத்து 11வது வசனத்துல, சுமை சுமக்கிற வேலை கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலசாலிகளாய் ஆண் வாரிசு பெருகினவர்களாயும் திரளான ஜனங்களாய் இருந்தபடினால அவன் வேணும்னே சொல்லி அவர்களை வேலையில மிகவும் கொடுமைப்படுத்துகிறதாக வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம் 1:11, அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டகசாலை, சும்மா தேவையில்லாம ஒரு பண்டகசாலை கட்டி இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தணும். ஏதாவது வேலை செய்து எப்பவும் வேலை செய்யணும், வக்கீல் கொடுக்காம செங்கல் அறுக்கிறது, அப்படி நிறைய கொடுமைப்படுத்துறதுக்கு அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. அதே யாத்திராகமம் 1வது அதிகாரம் 12வது வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து மிகவும் எரிச்சல் அடைந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய அவர் நாம எல்லாரும் மூட்டை நீங்க நசுக்கிற அதுல இருந்து ரத்தத்தில இருந்து அந்த முட்டைகள் பெருகும் அப்படி சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்ம ஒடுக்க நம்ம பெருகுவோம். ஏன்னா நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். பெருகுகிறவர்கள் எவ்வளவு தூரம் பார்வோன் அவர்களை ஒடுக்கி கஷ்டப்பட்டு அழித்து விடலாம் என்று தீர்மானம் போட்டார்களோ, இவர்கள் ஒடுக்க அவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கு பிறகு உள்ள காரியத்தெல்லாம் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் மருத்துவச்சிக்கு கட்டளையிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்
மருத்துவமனையிலே பிரசவத்துக்கு இருக்கும்போது ஆண் பிள்ளைகளை கண்டால் கொலை செய்து விடுங்கள், வருங்காலத்தில் ஆண் பிள்ளைகளை இராதபடி கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லி கட்டாய சட்டத்தையும் போட்டு விட்டார்கள் பிரியமானவர்களே. ஆனாலும் பிரியமானவர்களே, இவ்வளவு தூரம் அவர்கள் ஒடுக்குவதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்தார்களோ அவ்வளவு தூரத்துக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிரியை செய்தார். அல்லேலூயா. கவனிங்க, அவன் என்ன செய்கிறான்? இப்படி எபிரியர் ஸ்திரீகளுக்கு, மருத்துவ ஸ்திரீகளுக்கு கட்டளையிட்டு ஆண் பிள்ளைகள் ஒன்று சின்ன பிள்ளையிலே கொண்டு போடுருங்க, பிரசவத்திலே செத்து போச்சு, நீ கட்டுக்கதையை சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவர் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினாலே ஆண் பிள்ளைகளை தப்ப விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மிகுந்த கிருபை. சரி, இப்போது நயவஞ்சகர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிறவர்களுக்கு தேவன் அவர்கள் வழியிலே யுத்தம் செய்வார். பாருங்க, அப்படியே செய்தார். எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை பெருகக்கூடாது என்று சொல்லி அழிக்கும்படி, ஆண் வாரிசை இல்லாத அழிக்கும்படி தீர்மானம் பண்ணினானோ அதே இடத்துல அவனுடைய பார்வோன் அரமனைக்குள்ளே எபிரேயர் என்று சொல்லுகிற ஒரு இரட்சகரை ஆண்டவர் எழுப்புகிறார். பாருங்க, யாத்ராகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டான், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளைகள் என்று ஒன்று கண்டாள். அல்லேலூயா. மோசே என்கிற இரட்சகனை அந்த தாயின் கருவிலே உருவாக்க செய்து பிள்ளை சிறு பிள்ளையாக இருக்கும்போது தாயானவள் அந்த நதியில் பிள்ளையை விட்டு விடுகிறாள். அதை நதியிலே குளிக்க போற பார்வோன் குமாரத்தை கண்டு அந்த பிள்ளை சிரிக்கிறதை அழுகிறதை பார்த்து இரக்கமுற்று அது எபிரேயனுடைய பிள்ளை என்று தெரிந்த பிறகும் பார்வோனுக்கு தெரியாமல் அந்த பார்வோன் அரமனையிலே மோசே என்கிற இரட்சகன் வளர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எதிரிகளுக்குள்ளேயே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எதிராளியுடைய கண்களை குற்றுகிற தேவன், எதிராளி வழிகளிலே நமக்காக யுத்தம் செய்கிற சர்வ வல்ல தேவன். எதிராளி எபிரேயருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் கொலை செய்யும்படி தீர்மானம் போட்ட அந்த தீர்மானத்தை உடைத்து அந்த பார்வோன் தேச அரமனைக்குள்ளேயே இரட்சகனாய் உருவாக்கப்பட்ட தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்ட மோசையை அந்த இடத்திலே வளர்க்க ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அந்த யாத்ராகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள், அவளுக்கு அவன் குமாரனானான், அவள் அவனை ஜனத்தின் எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டு அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. பிறகு என்ன நடந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த எபிரியனுடைய பிள்ளையாய் இருப்பதை மோசே விரும்பினான். தன்னுடைய ராஜ்ய போகத்தை விரும்பாமல் அந்த எபிரியனுடைய அடிமைகள் ஒருவனாக வாழ விரும்பினான். அவனை ஆண்டவர் கனப்படுத்தினார், பயன்படுத்தினார், இரட்சகராக உயர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களை நடத்த கர்த்தர் வல்லமையாக மோசே எடுத்து பயன்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஆண்டவர் ஒரு தீர்மானம் நம்மளை குறித்து எடுக்கிறது போல, நாமளும் தானியலை போல மோசையே போல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் இன்மையிலும் மறுமையிலும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம், அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை அழைத்திருக்க தீர்மானம் போட்ட அழைப்பு நம்முடைய கிரியையின்படி அல்ல. உலகத்திலே வாழுகிற நாம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு நன்மை செய்கிறதுனால அல்ல,
அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அல்லேலூயா, நம்முடைய தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே இன்னார் இன்னர் விதமாய் நடத்துவார்கள், செயல்படுவார்கள் என்று சொல்லி நம்மை தாயின் கருவிலே நம்மை முன்குறித்து தீர்மானத்தின்படி அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 1:10, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அவர் எங்களுக்கு அறிவித்தார். ஊழியக்காரர் சவுல் சொல்லுகிறான், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவன், அனாதி தேவன், அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் ஒருவராலும் ஆராய்ந்து முடியாதது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவனுக்கு சொந்த பிள்ளையாக ஒருவேளை நம்ம நியமிக்கப்பட்டிருந்தால் பயப்படாதீர்கள். கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, தாவீதும் அப்படித்தான், எது கேட்டாலும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவருடைய ஆலோசனையின்படி நடப்பதற்காக தேவ சமூகத்தில் எப்போதும் அவருடைய ஆலோசனை கேட்டு அவன் செய்தபடினாலே தாவீது அவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி தாவீதை குறித்து தேவன் சாட்சி பகிர்கிறார். அதே போல தான் தானியேல் தீர்க்கதரிசி, மோசே என்கிற இரட்சகன் நம்மை இந்த கடைசி காலத்திலே, பொல்லாத இந்த உலகத்திலே அநேக பேருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக விளங்கும்படி நம்முடைய தாயின் கருவிலே நம்மை தீர்மானித்து நம்மை முன்குறித்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அந்த எபேசியர் 1:12 சொல்லுகிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பவுல் சொல்லுகிறான், நாங்கள் சும்மா அந்த ஊழியத்துக்கு வரல. ஒருவன் இந்த ஊழியத்தை செய்ய தானாய் முன்வர முடியாது. எபிரியர் 5:4, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்தை செய்ய தானா முன்குறிக்க முடியாது. இது தேவனுடைய அனாதி தீர்மானம். சவுலை முன்குறித்தது தானியேல் தீர்க்கதரிசி, ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா, இப்படிப்பட்ட ஆபகுக், இப்படியாய்ப்பட்ட தீர்க்க தரிசிகள் தானாய் வரல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலும் பாவிலும் பிரதான பாவியான எங்களையும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக எடுத்து அவருடைய தீர்மானத்தின்படி நடத்தி வருகிறார். இதெல்லாம் தியானிக்கும் போது அவருடைய அன்பு தீர்மானம் எங்களுக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது தெரியுமா? இன்னும் பாருங்க, வேதத்திலே, அல்லேலூயா, சோதரம், கடைசி அந்த எபேசியர் 1:14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவருக்கு சொந்த சனமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அற்பமும் குப்பையும் தூசியும் சாம்பலும் ஒன்றுக்கும் உதவாத ஈனப்பிறவியான வாழ்ந்த எங்களுக்கு தேவ கிருபையும் தேவ ஞானம், அவரை அழைக்கப்பட்டவர்களாகி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற எங்களுக்கு தேவ பலனும் தேவ. நானும் இன்னைக்கு என் மனைவியும் கர்த்தருடைய நாமத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் எங்களை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி முன்குறித்திருக்கிறார். தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு சாட்சியாய் இருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற என்னை குறித்து சொல்லுகிறேன். அடிமை, ஒரு சாதாரண மனுஷன், எதையும் சரியாக சிந்தித்து சொல்ல முடியாத, திராணியற்ற, பலனற்ற, உண்மையில்லாத ஒரு மனுஷனான என்னையும் கர்த்தர் இப்படி பயன்படுத்துகிறார் என்றால், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அவருடைய தீர்மானம், ஒரு காரியம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்தால் விட்டு கொடுத்துருவோம். பிரியமானவர்களே, யோசிக்கவே வேண்டாம். காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஏகவாயிரே, நமக்கு அறிவில்லையா, ஞானம் இல்லையா? நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே நீரே காரியத்தை வாய்க்க செய்வோம்.
கர்த்தர் எல்லா ஞானத்தை, அறிவை, சத்துவத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். வீட்டில் ஊழியம் செய்து பிரசங்கம் முடித்து கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கே பேச வேண்டியதை ஆவியானவரே என்னை ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பலப்படுத்துகிறதே. அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராகி என்னை ஆண்டவருடைய வார்த்தையை தந்து அந்த இடத்திலே என்னை வெட்கப்படுத்தாதபடி பலப்படுத்தி நடத்தி வருகிறதை நான் கண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அதே தேவன் எல்லாருக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவருக்கு மாத்திரம் தேவன் அல்ல. பச்சைப்பாதம் பார்க்காத சர்வ வல்லவராகிய தேவன் எல்லோருக்கும் உதவி செய்ய அவர் உதவி உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் பாருங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம், தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின் படியே. அந்த 16வது வசனம் எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷரின் வல்லமையாய் பலப்படவும். அல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் நம்ம மேல கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே, நாமை அழைக்கப்பட்டவர்களாய் நாம் எபேசியர் 3:16 சொன்னது போல அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாக பலப்படவும். ஆண்டவர் அழைக்க ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். நம்மை அழைக்கிறார். நமக்கு ஆசை இருக்கிறது. ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுது. மாமிசத்தில் செய்ய முடியுமா? நிறைய பேர்கள் ஆவியினுடைய அன்பை பெற முடியாமல் மாமிசத்திலே கிறிஸ்தவர்கள் மாமிசத்திலே ஊழியம் செய்தால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய தீர்மானத்தின்படி ஊழியம் செய்ய முடியாது, வாழவும் முடியாது. காரணம், ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. அதே ரோமர் 8:8, மாமிச சிந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவருடைய உண்மையான அவருடைய அன்பை ஒருபோதும் சுயத்தில் செய்ய முடியாது. நம்ம படிச்சிருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். நம்ம சொந்த மாமிச கிரியையினால ஊழியம் செய்தால் அது பிரயோஜனம் உள்ளதாய் இருக்காது. நிறைய பேருக்கு அப்படிதான். ஆவியை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் மாமிச கிறிஸ்தவர்களாய் ஆவியை துக்கப்படுத்துகிறவர்கள் நிறைய ஊழியக்காரங்க கூட சொல்றாங்க, பரிசுத்த ஆவின்னு ஒன்றும் கிடையாது, அந்நிய பாசை கிடையாது, தரிசனம் கிடையாது, அவன் முங்கி ஞானஸ்தானம் எடுக்காண்டா, அப்படி இப்படியெல்லாம் சொல்லி மாமிசத்தில் சுயத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய தீர்மானத்தை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. என மாமிச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால நீங்கள் அவருடைய ஆவினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பக்தன் சொல்லுகிறான். அல்லேலூயா. கடைசியாக பிரியமானவர்களே, எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலே, கிறிஸ்துவின் ஆவிலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ அபிஷேகத்திலே. ஆவியானவர் எங்கேயோ அங்கதான் விடுதலை. குமாரனாகி ஆவியானவர் நமக்கு எங்கே செயல்படுகிறாரோ அங்கதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிசாசை எதிர்த்து நின்று கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையாக விதைக்க முடியும். அவருடைய தீர்மானத்தின்படி ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அவர் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி இருந்து கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போமா பிரியமானவர்களே? கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை இன்னும் ஆண்டவர் என் மனசில் அதை ஒப்பு கொடுக்கிறபடினாலே பிரியமானவர்களே, இந்த ஒரு வசனத்தையும் சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும், ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, அவருடைய தீர்மானம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. கிறிஸ்தவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்.
அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற நாம அவருடைய தீர்மானத்தின்படி நம்முடைய தாயின் கருவிலே நம்ம உருவான முதல் அவருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி நாம உருவாக்கப்பட்டவர்கள். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எங்க அம்மாவுக்கு நாங்கள் 4 ஆம்பளைகள் 5 பெண்கள். எங்க அப்பாவுக்கு 2 தாரம், அங்கே அதே போல 5 ஆண்கள் 4 பெண்கள். எங்க அம்மாவுக்கு என்னுடைய சகோதரி மூத்த சகோதரி பிறந்த சொற்ப நாளுக்குள்ளே அம்மாவுக்கு இரத்தப்போக்கு வியாதி வந்து மரித்து விட்டார்கள். இரத்தப்போக்குங்கிற வியாதி நான் பிறப்பதற்கு முன்னாலே. அப்போது எங்க அம்மா சொல்லுவான், அப்படி அம்மா மரித்த உடனே ஒரு வானத்திலிருந்து ஒரு 4 தூதர்கள் வந்து அம்மாவுடைய அந்த முடிக்கு பின்னால ஒரு வளையத்தை போட்டு சர்ன்னு இழுத்துட்டு போனாங்களா. அம்மா சொன்ன சாட்சி அடிக்கடி என்னிடத்துல சொல்லுவார்கள். அப்படியே வானத்துக்கு நேராக கொண்டு போகிறார்கள். அங்க பார்த்தா நிறைய பேர் மரித்தவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அங்கே ஒரு நபர் சிங்காசனம் போட்டு இருக்கிறாராம். அவர்கள் அந்த 4 பேரையும் பார்த்து, இந்த ஆத்துமா இன்னும் உலகத்துல வாழ வேண்டியது இருக்குது, இந்த ஆத்துமாவினால் நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு, இவர்களை இந்த ஆத்துமாவை கொண்டு திரும்ப அந்த இடத்துல விட்டுருங்க அப்படின்னு அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் சொன்னார். அம்மா சொன்னது. திரும்ப அந்த 4 தூதர்களும் திருப்பி கூடித்து வந்து அவர்களை அதே போல ஒரு தலைமுடிக்கு பின்னால ஒரு வளைவு ஊசி ஒரு வளையத்தை போட்டு அப்படியே சரணி கீழே இறக்கி கொண்டு வந்து சுமார் ஒரு தென்னை மரம் ஒசர அளவு வந்தோன்னா போனி அப்படி தள்ளி விட்டுட்டாங்க. அம்மா ஆவியிலே அந்த சாட்சியை சொன்னது. மரித்த பிறகு நடந்த சம்பவம், என் தாயார் மரித்த பிறகு நடந்த சம்பவத்தை தெளிவாக சொன்னார்கள். ஐயோ நம்ம கிளை விழுறமேன்னு சொல்லி ஆணி முழிச்சாங்களாம். அப்போதுதான் இவர்களை குளிப்பாட்டி அந்த பெட்டியில் அடக்கம் பண்ணதுக்கு ஆயத்தம் பண்ணும்போது இவர்கள் முழித்தார்கள் என்று சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் சில தவறு செய்யும் போது அம்மா வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, உன்னை பிறக்கிறதுக்கு முன்னாலே நான் செத்திருந்தா எனக்கு இவ்வளவு கஷ்டம் இல்லை, நீ என்ன கஷ்டப்படுத்துகிறாய் என்று வருத்தத்தோடு அநேக தடவை சொல்லுகிற சாட்சி. புரிந்து கொள்ளுங்க, ஒரு அற்பமான மனுஷன் நான் பிறக்க வேண்டி இருப்பது அவருக்கு தீர்மானமாய் இருக்கிறது. பாவியான நான் மனுஷன் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய தீர்மானம் பிறக்க செய்து குறிப்பிட்ட 50 வயசுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை சாட்சியாக சொல்வது கர்த்தருடைய தீர்மானம். மனுக்குலத்தின் மீது தேவன் வைத்திருக்கிற அளவற்ற தீர்மானத்தின் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் எவ்வளவு மகத்துவமானது. இதை நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய சிந்தையில யோசிப்போமா? அதை நினைக்கும் போது நான் பிறப்பதற்கு, இந்த சரீரம் செத்த சரீரம் பிறப்பதற்கு கர்த்தருடைய தீர்மானம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உலகத்திலே ஒரு டிசிஷன், ஒரு தீர்மானம் எடுத்து அந்த காரியத்துக்காக கர்த்தர் எதை செய்கிறாரோ அதை தடுப்பவன் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, நம்மை குறித்து தேவன் சரியான திட்டமும் தெளிவுமான தீர்மானம் உடையவராய் இருக்கிறார். அந்த வேதம் சொல்லுகிறது, மேலும் அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது. பாருங்க, இன்னைக்கு ஒரு காலத்துல நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் கர்த்தரை வெறுத்து விக்கிர ஆராதனை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் அவருடைய அன்பை புரிந்து அவருடைய ஆதரவை பெற்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அன்பை வைக்கிறதுனால என் வாழ்க்கை, என் மனைவி வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் கொஞ்சம் அன்பு வைத்ததினால என் வாழ்க்கை, என் மனைவி வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. பிரியமானவர்களே, சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது.
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் அறியும் போது என் சரீரத்தில் எல்லாம் வியாதி. எனக்கு இன்னைக்கு வயசு 67 ஆகிறது. ஆண்டவரை அறிந்து அவருடைய தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் நான் இருக்கிறதுனால சகல பலவீன வியாதியை என்னை விட்டு அகற்றி இருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்தை பார்த்தால் ஒரு மனுஷன் வர வர பலவீனப்படுவான். மாமிசம் பலகீனமானது, ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் வர வர கிறிஸ்துவுக்குள் பலப்படுகிறேன் பாருங்க. அவருடைய அநாதி தீர்மானத்தின் அழைக்கப்பட்டதுனால என்கிட்ட இருக்கிற பழைய பலகீனம் எல்லாம் மாற்றி இருக்கிறார். பலத்தை கொடுத்து இருக்கிறார், சத்துவத்தை கொடுத்து இருக்கிறார், வல்லமையை கொடுத்து இருக்கிறார். சகல வியாதிகளை என்னை விட்டு அகற்றி இருக்கிறார். மனைவிக்கு சுகம் கொடுத்து இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சகலம் நன்மைக்கு எதுவும். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும்போது எங்கிட்ட ஒன்றும் கிடையாது. 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க ஆண்டவர் உதவி செய்து கடனே இல்லாமல் வாழ வைக்கிறார். என்னுடைய மூத்த மகளுக்கு நாங்கள் விரும்புகிற ஒரு MBBS டாக்டர் பையனே வேணும்னு சொல்லி கேட்டோம். அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய அன்பிலே கேட்டோம். அவர் எங்களுக்கு அழைத்த தீர்மானத்தின்படி அழகான ஒரு டாக்டர் பையனை ஆண்டவர் கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டு அழகான அன்பான குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய மகளுக்கு அவங்க அநேக உருப்படி செயின் போட்டு கட்டி கொண்டு போனார்கள், ரெபேக்காளை போல. எத்தனை அன்பு பாருங்க. இளைய மகளுக்கும் அப்படித்தான் திருமணம் நடந்தது. இன்னைக்கு 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்து வரணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படும். ஒரு பைசா கடன் இல்லாதபடி, கடனே இல்லாமல் வாழ வைக்கிற ஜீவனுள்ள தேவன். சாங்கலமும் ஒரு காரியம் 2 காரியம் இல்லை. அது மாத்திரமல்ல, மரித்து போன என்னுடைய மகன் சுதன், அவனுடைய சாயலிலே வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதே திரும்ப கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். ஒரு குடும்பத்தில் எதை இழந்தோமோ அதை திரும்ப தருவதற்கு இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார் என்ற சொல்லின்படி மரித்து போன என்னுடைய மகனுடைய சாயலிலே என்னுடைய மூத்த மகள் இந்து மகளுடைய 2வது மகன் பெனட்டு என்னுடைய மகன் சாயலிலே அப்படியே கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதை பார்த்து அவருடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது. சுதன் எப்படி இருப்பானோ அதே ஹைட்டு, அதே அளவு, அதே காது, அதே குணம், அதே பேச்சு, அதே உருவம், எல்லாமே அவனுடைய சாயலாய். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 11:35, மகனை சாக கொடுத்த தாய்மார்கள் அதை திரும்ப பெற்று கொண்டார்கள் என்று சொல்லி. எத்தனை அன்பு, எத்தனை கிருபை பாருங்க. பாவிகளான, துரோகிகளான, தேவனுக்கு விரோதமாய், பரத்துக்கு எதிராய் பாவம் செய்த எங்களையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்து அவருடைய நன்மையாலே முடிசூட்டி சகலமும் எங்களுக்கு நன்மைக்காய் ஏதுவாய் நடக்க இன்னைக்கு எங்களை நடத்துகிற தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் அவர் நேசிக்கிறார், யாரையும் நேசிக்கிறார். அவருடைய தீர்மானம் எல்லாரையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு தீர்மானம். அவருடைய எண்ணம் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட யாராவது உண்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு தீர்மானம் எடுப்பீங்களா? அவர் ஒருவரே பரிகாரி, அவரே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம், நம்முடைய துர்க்கம், வேதனை, துன்பம், கண்ணீரை மாற்றுகிற தேவன். அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அவர் தேடி வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஒரு டிசிஷன் எடுப்பீங்களா? தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாய் அந்த தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, இன்மையிலும் மறுமையிலும் சகலத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செபிப்போமா? பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல வழி எது என்று அதிலே தெரிந்து கொண்டு அந்த தீர்மானத்தின் படி நடவுங்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே அப்பா, நாங்கள் எங்கள் சுய புத்திலே சாயாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்கள் தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட நாங்கள் தேவனுடைய சித்தம், அவருடைய தீர்மானம் எங்களை குறித்து என்ன இருக்கிறது என்று கேட்டு அறிந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபித்து கேட்கும்போது
ஆண்டவரே, நீர் நல்ல ஆலோசனை, அறிவு, தெளிவு தந்து கேட்கிற, தேடுகிற, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருந்து ரட்சிக்க பண்ணி உம்முடைய தீர்மானத்தின்படி இன்மையிலும் மறுமையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பொற்பாதம் பணிந்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் சுவாமி. செபத்தை கேட்கிறவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு ஆலோசனை தந்து குறை குற்றங்களை மன்னித்து கனப்படுத்தி சாட்சியாக நிறுத்தும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் தாழ்மையின் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.